வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் 60-70 வருஷமாக ஆட்சியில் இருந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தாவேகா அப்படிங்கிற தனி கட்சி, அதாவது ஆட்சி ஆரம்பித்து 2-3 வருஷத்துலேயே தனி பெரும்பான்மையான 35% ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு அவருக்கு நம்ம திமுக தலைவர் விஜய் அவர்களுக்கு பாராட்டு சொல்லி ஆகணும், நன்றியும் பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னு கேட்டால், தனி பெரும்பான்மையான கட்சியாக இருந்து கூட ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்கள் சீட்டு பத்தாதனால ஆட்சி அமைக்கிறதுல இழுபறி நீடிச்சிட்டு இருக்குது. இந்த இழுபறி நீடிக்கிறதுக்கும் இந்த ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலைக்கு முழு காரணம் விஜய் அவர்கள் தான். ஏன்னா விஜய் அவர்கள் ஆளுநர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கும்போது மரபு ரீதி என்ன பண்ணனா, எனக்கு ஆட்சி அமைக்கிற போதுமான சீட் இருக்குது, எனக்கு பெரும்பான்மை இருக்குது, என்னை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்கிறத மரபு. அப்படி செஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு கொடுத்துருப்பார், பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கணும்னா ஆட்சி டிசலாகதான் நிறுமை. ஆனால் விஜய் அவர்களை முதல்ல செஞ்சதே ஒரு பிழை, மிகப்பெரிய ஒரு பிழையை பண்ணிக்கிறார். என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, எனக்கு 108 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குது. அதுவாக காங்கிரஸ் கட்சிக்காங்க 5 பேர் ஆதரவு தரதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆதரவு தர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த 5 பேர் காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு கடிதத்தை விஜய் அவர்கள் ஆளுநரோட கொடுக்கல. அதனால் ஆளுநர் அவர்கள் அதை நிரூபித்தார். ஆளுநர் அவர்கள் சின்னால் அவர்கள் சட்டம் தெரியாதா, இல்லை மரபு தெரியாதா, எல்லாமே தெரிஞ்சால் தவிர அதனால் அதை அவர் நிரூபிச்சிட்டார். அவர் சொல்லுது 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தோடு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு முன்னாடி பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுதான் மரபு. ஏன்னா அவருக்கு தெரியும் அதுதான் மரபு. ஆனால் இது எல்லாமே ரொம்ப நாளாக ஆளுங்கட்சியாக இருக்கிற திருமாவளவன், காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு எல்லாத்துக்குமே இது மரபு, உண்மை, இதுதான் நிஜம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் கூட பாஜக மேலே மக்களுக்கு அதிருப்தி வரணும், விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தி வரணும், பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு இது பாஜகவும் அமித்ஷாவும் மோடியும் விஜயை புறக்கணிக்கிறாங்க, விஜய்க்கு பதவி பிரமாணம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் திருமாவளவன் போன்ற கட்சிக்காரங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். இந்த தேர்தல் பரப்புரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கடுமையான குற்றச்சாட்டு வச்சார். என்னென்னா, இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை நம்ம ரத்த சொந்தத்தை கொன்று குவிச்ச காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் கூட ஒரு காலத்துலேயும் நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன், அவங்க கூட சாவகாசம் வச்சுக்க மாட்டேன், அந்த கட்சியோட மூஞ்சிலே முழிக்க மாட்டேங்க, அதுக்கு ரொம்ப. ஆனால் இன்றைக்கி அந்த காங்கிரஸ்காரங்கிட்ட தான் மண்டி ஓட்டு நின்றுட்டுருக்கிறாரு விஜய் அவர்கள். தீய சக்தி திமுக அப்படின்னு மேடை விமர்சனம் பண்ண விஜய் அவர்கள் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, திருமாவளவன் அவங்ககிட்ட தான் போய் கெஞ்சிட்டு இருக்கிறாரு, எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. இது பொதுமக்களை இது ஏமாற்றக்கூடியது தான். அவனுடைய சுய லாபத்துக்காக அவன் சம்பாதிக்கணும், அவன் கோடீஸ்வரன் ஆகணும், அவன் பதவி சுகத்தை ஆரம்பிக்கணும், இவனுக்கு எப்படியெல்லாம் பேசிக்குவானுங்க. மேடையில் விஜய் அவர்கள் ரொம்ப நாள் இல்லை, 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி திமுகவை எந்தளவுக்கு விமர்சனம் பண்ணினார், காங்கிரஸை எந்தளவுக்கு விமர்சனம் பண்ணால் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் அதே விஜய் இன்றைக்கி பெல்ட் அடித்து என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு இந்த அரசியல் கட்சிக்கு நீட்டாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, அருமையாக ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அது நமக்கு இங்கே புரியாது. கவுண்டமணி சொன்ன மாதிரி அவர் நல்லா பேசுவார், அது இங்கே புரியாது, நம்ம வீட்டுக்கு போனால் தான் அது புரியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுப்பானுங்க. பாருங்கள் என்ன சொல்லுவானுங்கன்னா, நாங்கள் கூட்டணி வச்சுக்குவோம், அதாவது இவனோட நலத்துக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இவனை சம்பாதிக்கணும், இவன் குழந்தைக்கும், இவன் குடும்பம் குழந்தை வீட்டு நல்லா இருக்கணும், அதுக்காக நாட்டோட நலனுக்காக நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டோம். இருந்தாலும் நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் ஒத்து போகலை. என்ன தான் கூட்டணி வச்சுட்டாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக அவங்க வேலை செஞ்சாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னால நல்லா வீழா விடுவானுங்க. இங்கே இன்னொரு கட்சியை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. திமுக நாத்திகவாதி, அவங்க கடவுள் எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு கொள்கை உடையவங்க, அது உலகம் பூரா உழைஞ்ச உண்மை. அதை ஏற்றுக்கிட்டு தான் நிறைய இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவரும் அந்த கட்சியில் இருக்கிறாங்க, அது நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் கூட அந்த திமுக கூட்டணியில் இருந்த கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய
பேரே மிரட்டேன், அவனை கொங்கு முன்னேற்ற கழகம் அது என்னென்ன பேரை இப்போ நிறைய பேரை மாற்றினாங்க. அந்த பேரே சொல்ல முடியும். இந்த தேர்தல் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அடுத்த தேர்தல் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதனால் பாருங்க, அது கொங்கு ஈஸ்வரன். அவர் வந்து திமுகவில் வந்து சேர்ந்தார். அன்றைக்கி அவர் சொன்னது அப்படி தான், நாங்கள் வந்து கூட்டணி, அதாவது அவரோட நலனுக்குன்னு சொல்ல கிடையாது, நாட்டோட நலனுக்காக மக்கள் நலனுக்காக நான் கூட்டணி வைக்கிறோம். ஆனால் வந்து கொள்கை கூட்டணிகளில் எங்கள் கொள்கை ரீதியாக மாறும்போது எனக்கு எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சார். மக்களும் அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை அந்த வேலையை தான் பொள்ளாச்சியில் இருக்கிற மக்கள் செஞ்சுருக்கிறாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட, அனுமதி கொடுத்து கூட தீபமேற்ற விடாமல் திமுக அரசு பெரிய ஒரு அராஜகத்தை பண்ணிச்சு. ஒரு கலவரத்தை கட்டுறது 144 என்னென்னமோ பிரச்சனை பண்ணாங்க. அந்த ஆன்மீகத்தை நம்புகிற கொங்கு கட்சி ஈஸ்வரன் அவர்கள் வந்து மக்களை திருட்டி, கொங்கு மக்களை திருட்டி ஒரு ஆர்ப்பாட்டமாக போராட்டமாகலாம் செஞ்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அதுக்காக வந்து சட்டமன்றத்தில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மனசை புண்படுத்துகிறீங்க, தெய்வமே இது வந்து வன்மையை கண்டிக்கக்கூடிய அப்படின்னு போட்டு ஒரு கண்டனமாக இருக்கான். அதை கூட செய்யலை. ஏன்னா அந்த கண்டனம் தெரிவிச்சாருன்னா அந்த ஆளுக்கு மாதம் வர்ற இன்கம் நின்று போயிடும். அதனால் வந்து கட்சிக்காரங்களை வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் மக்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர மக்களுடைய நலனில் யாருக்குமே எந்த அக்கறையும் இல்லை. அதே மாதிரி இந்த தடவை திமுக அவருடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க திருமாவளவன் எல்லாத்துக்குமே ஆளுநர் செய்கிற சட்டப்படி சரிதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட மக்கள்கிட்ட வந்து பிஜேபிக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே, அது மட்டும் இல்லாமல் இங்கே கோடிக்கு 35% ஓட்டு வாங்கியிருக்கார் விஜய். அதனால் விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம், விஜயை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் உருவாயிருச்சுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த கூட்டத்துக்கிட்டையும் மோடி அமித்ஷாவும் மோசமானவங்க, பிஜேபி மோசமான கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் இவனுக்கு புழுகிடுத்துனேன். இந்த புழுகை வந்து மக்கள் நம்பாதீங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து சரியான சட்ட விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சுட்ருக்காங்க. இது கூடி சீக்கிரம் மக்கள் தெரியும். எனக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னு, இந்த பிஜேபியில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் வந்து இதையை மக்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லணும். அது ஏன் அவங்க பிஜேபிக்காரங்க அதை முன்னெடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதையை வந்து பிஜேபியில் இருக்கிற அடிமட்ட தொண்டிலேருந்து மேல்மட்ட தலைவர் வரைக்கும் இவனை பண்ணுற பித்தலாட்டத்தை வந்து மக்களிடத்தை எடுத்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஜெய்ஹிந்த், வணக்கம்.